குடும்பம் வாழ்க வளமுடன் வையகம் பெருக வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் நன்றிகளாக இருக்கும். இந்த தேங்க்யூங்க. நல்லா கைத்தட்டு. கை தட்டுனாதாங்க வாழ்க்கை. எவ்வளோ வரைக்கும் நீங்கள் கை தட்டுறீங்களோ அவ்வளோ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எவ்வளோ வரைக்கும் நீங்கள் மற்றவங்களை ப்ளஸ் பண்ணுறீங்களோ மறுபடியும் அந்த ப்ளஸ்ஸிங் திருப்பி வரும். அக்கா ரொம்ப சிரிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அவர் மாட்டுப்பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாடை வளர்க்க கற்றுங்க. முதல்ல பசு மாடோ அது வேறு என்ன மாடோ சிட்டிக்குள்ளே எங்கள் இடத்துல வியாசார்படி நான் இருக்குது. வியாசார்படி வடச்சென்னை. இங்கே வடச்சென்னையில் குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 மாடு வளர்க்குறாங்க. ஒரே வீட்டில் மட்டும் ஒரு 6 மாடு வளர்க்குறாங்க. ஃபேன் போட்டு ஷவர் போட்டு வாங்க நான் வேணா கூட்டிகிட்டு காட்டுறேன். 2வது பள்ளத்தெரு வியாசார்படி அங்கே வளர்க்குறாங்க மாடு. 6 மாடு வளர்க்குறாங்க. ஷவர் போட்டுருக்குறாங்க, ஃபேன் போட்டிருக்கிறாங்க, தனித்தனியாக ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கழிவுகள்லாம் போகிறதுக்காக ஒரு ரெடி பண்ணி ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே 6 மாடு வளர்க்குறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே 1 மாடு வளர்க்கலாங்க. ஒரு கண்ணுக்குட்டி வளர்க்கலாம்ல. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு கண்ணுக்குட்டி நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கிறோம். அவங்க வீட்டில் தான் வாங்குறோமே நான் கண்ணுக்குட்டி. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கண்ணுக்குட்டி வரணும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக அருமையான ட்ரெஸ்ஸு, அருமையான பட்டுப்புடவை, அருமையான ட்ரெஸ்லாம் அருமையாக வந்திருக்கீங்க. குழந்தைகள் மத்தியில், பெரியவங்க மத்தியில், டீச்சர் மாதிரியே இருக்காங்க எங்கள் அக்கா பார்க்குறதுக்கு. ரொம்ப நன்றிக்கா. அடுத்தது அக்கா தான் வர போறாங்க. நன்றி. மிக